ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி சால்னா ரெசிபி தான். ரொம்பவுமே டேஸ்ட்டாக சூப்பரான ரெசிபி. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சுட்டு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட குவான்டிட்டி விட தக்காளியோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற போல் 2 தக்காளி கொஞ்சம் மீடியமான சைஸில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காவும் கசகசா முந்திரி ஊற வச்சுருக்கேன். அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் திக்காக வேணும்னா 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் விழுது சேர்த்துட்டு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு தேவையான எம்டி சால்னா ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிழி பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கான ஒரு ரெசிபியாக தான் இந்த எம்டி சால்னா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிழி பரோட்டா எப்படி செஞ்சேன்றது கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவுமே ஒரு சிம்பிளான ரெசிபி தான். பரோட்டா நான் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் சாப்பிடுவாரு. ஸோ அவருக்காக தான் இந்த ரெசிபி. நான் எந்தவித மைதா பொருளையும் நான் எடுத்துக்கிறதே கிடையாது.